ஜூன் 25 சம்விதான் ஹத்யா திவாஸ். இன்னைக்கு தான் அரசியலமைப்பு படுகொலை தினம். அரசியலமைப்பு தினம்னா நவம்பர் 26 1949 அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள். ஜூன் 25 பொறுத்த வரைக்கும் இந்திரா காந்தி அம்மா எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணாங்க, இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ் அப்படிங்கிற காரணத்துக்காக 1975. 1977 மார்ச் 21 வரைக்கும் இது நடைமுறையில் இருந்தது. மார்ச் 21 என்ன நாள் அப்படிங்கிறது கமெண்ட்டில் போடுங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, இந்திரா காந்தி அம்மா எலெக்ஷனில் ஜெயிச்சது செல்லாது அப்படின்னு அலகாபாத் உயர்நீதிமன்றம் தீர்ப்பளிக்குது. அப்போ நீங்கள் எம்பியாகவே இருக்க முடியாது, எப்படி பிஎம்மாக இருக்கிறது அப்படின்னு டோட்டல் ரெவல்யூஷன் ஜெயபிரகாஷ் நாராயண் தலைமையில் போராட்டம் நடக்குது. அப்போ இந்த போராட்டத்தினால இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணுறாங்க. அப்போ யார் குடியரசுத் தலைவர்? பக்ருதீன் அலி அகமது. எமர்ஜென்சி எந்த பார்ட்டில் இருக்குது? பார்ட் 18. அதில் ஆர்டிகல் 352 நேஷனல் எமர்ஜென்சி, 356 பார்த்தோம்னா மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி, 360 நிதி நெருக்கடி. இது வரைக்கும் இந்தியாவில் வரல. இதில் இது எங்கேருந்து எடுத்துட்டோம்? 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட். இன்னொன்று பார்த்தோம்னா எமர்ஜென்சி அப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸு ஆட்டோமேட்டிக்காக சஸ்பெண்ட் ஆகும். அதுக்கு ஒரு ஆர்டிகல் இருக்குது, 358 சொல்லுவாங்க, 19 சஸ்பெண்ட் ஆகும். இந்த சஸ்பென்ஷனை பற்றி சொல்லக்கூடியது வெய்மர் கான்ஸ்டியூஷன், ஜெர்மனியிலிருந்து நம்ம எடுத்துக்கிட்டோம். அடுத்தது 352 3 காரணத்துக்காக வரும். போர், வெளிநாட்டு ஆக்கிரமிப்பு, இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ். இது வரைக்கும் 3 தடவை நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா 62 இந்தியாவுக்கு சைனாக்கு வார், தோற்று போயிட்டோம். 71 பார்த்தோம்னா இந்தோ பாகிஸ்தான், நமக்கு ஈஸ்ட் பாகிஸ்தானை விடுதலை பெறதுக்காக நம்ம காரணமாக இருந்திருக்கோம். 75 இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ், அதுலேருந்து தான் நமக்கு இந்த தினமே வருது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இதனாலேயே கவர்மெண்ட் மாறுது. ஜனதா கவர்மெண்ட் மொரார்ஜி தேசாய் தலைமையில் 77 ஆட்சி அமைக்கிறாங்க. அப்போது 44th அமெண்ட்மெண்ட் 1978 ஆர்மடு ரெபலியன், இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ் அப்படிங்கிற உள்நாட்டு கலவரம் அப்படிங்கிற வார்த்தைக்கு பதிலாக ஆயுதம் தாங்கிய கிளர்ச்சி அப்படின்னு சொல்லி மாற்றுறாங்க. இன்னொன்று, பிரதமர் என்ன பண்ணியிருக்காங்க, ஸ்ட்ரைட்டாக பிரசிடென்ட் சொல்லி எமர்ஜென்சி டிக்ளேர் ஆயிடுச்சு. இனிமேல் எமர்ஜென்சி டிக்ளேர் ஆகணும்னா கேபினட் அமைச்சர்கள் ரிட்டனாக எழுத்துப்பூர்வமாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மாற்றிட்டாங்க. அப்போ தான் எல்லாத்துக்கும் தெரியும். ஏன்னா அன்னைக்கு இருக்கிற ஹோம் மினிஸ்டர் பேப்பர் பார்த்தா தெரிஞ்சிருக்காரு. அடுத்து பார்லிமெண்ட் அப்ரூவல், பிரசிடென்ட் டிக்ளேர் பண்ணி முன்னாடி 2 மாதத்தில் அப்ரூவல் வாங்கணும், இனிமேல் ஒரே மாதத்தில் வாங்கணும்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 358 ஆர்டிகல் 19 ஆட்டோமேட்டிக்காக சஸ்பெண்ட் ஆகும். இன்னொன்று 359 மற்ற ரைட்ஸு சஸ்பெண்ட் பண்ணலாம். ஏடிஎம் ஜபல்பூர் கேஸ் 1976 எமர்ஜென்சி டைமில் வந்த கேஸு. அவங்க என்ன சொல்கிறாங்க, ஆர்டிகல் 20 21 பிரசிடென்ட் எமர்ஜென்சி அப்போ கூட சஸ்பெண்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க. ஸோ பாலிட்டி, ஐஎன்எம், ஜாகிரபி, எக்கனாமி, யூனிட் 6 இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரி பார்ட், லிட்ரேச்சர் எல்லாமே லாங் வீடியோ இருக்குது, நிறையா பாருங்கள். எக்ஸாம் நல்லா பண்ணுங்கள். தேங்க்யூ.